Hello everyone and good evening participants and YouTube viewers. Last series attend பண்ணவங்களுக்கு தெரியும் என்னோட பெயர் மலிகா பர்வீன், மனநல ஆலோசகர், கேர்கிவர் அட்வொகசி குரூப் ஸ்பெஷல் நீட்ஸோட மாடரேட்டர். இன்னைக்கு வந்து நம்ம ஜேர்னியோட 7th சீரீஸ்ல இருக்கோம். சிஏஜி ரெப்ரசென்ட் பண்ணி டாக்டர் ஜானகி பாலகிருஷ்ணன் அவங்களும் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு. புதிய பார்வையாளர்களுக்காக சிஏஜி பத்தின ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்கிறேன் நானு. இந்த குழு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைங்களோட பெற்றோர்களுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஸ்பெசிபிக்கான தீம் எடுத்து கடைசி செவ்வாய்க்கிழமை மாலை 6 to 7 மணி வரை சிஏஜி யூடியூப் சேனல்ல நேரலையில நடைபெறும். நிகழ்ச்சியோட முடிவுல கேள்வி பதில் நடக்கும். கேள்விகளை வந்து அன்னைக்கு தீமை பேஸ் பண்ணி தான் அட்ரஸ் பண்றோம். ஸோ கேர்கிவர்ஸ்க்கு வேற டாபிக்ஸ்ல ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவை இல்லைன்னா கொஸ்டின்ஸ் இருந்தா உங்க கேள்விகளை வந்து நீங்க இமெயில்ல முன்பதிவு செய்யுங்க. அந்த ஏரியால டிஸ்கஸ் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸோட செஷன்ஸ் அரேஞ்ச் பண்றோம். ஸோ அப்படி இந்த முறை வந்து ஒபேசிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்ற தீம்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸை தான் நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதனால இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள் வந்து குறிப்பா செரிப்ரல் பால்சி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஆட்டிசம் அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் கொண்ட குழந்தைகள் வந்து உணவு மற்றும் உடல் எடை மேலாண்மையில வந்து பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. சில பேருக்கு மொபிலிட்டி இஷ்யூஸ்னால உடல் பருமன் அதிகரிக்கலாம் மற்றும் சிலருக்கு ஃபீடிங் அண்ட் சென்சரி டிஃபிகல்டிஸ்னால தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம போகலாம். இதை வந்து சரியா கவனிக்கவில்லை அப்படின்னா சர்க்கரை நோய், இதய நோய், குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால இதை தவிர்க்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சரியான உணவு முறைகள் மற்றும் எடை கட்டுப்பாட்டிற்கான வழிகாட்டுதல்களை வந்து பெற்றோர்களுக்கும் பராமரிப்பாளர்களுக்கும் வழங்குவது அவசியமா இருக்கு. ஒரு நிபுணர் டயட்டீஷியன் வழிகாட்டுதல்னால மற்றும் அதை பெற்றோர்கள் பின்பற்றுவதனால மூலமும் இந்த குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல வாழ்க்கை தரத்தை பெற உதவும். அதனால இன்னையோட டாபிக் வந்து நம்ம ஒபேசிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து டாக்டர் தாரிணி கிருஷ்ணன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ல டாக்டரேட் பண்ணிருக்காங்க. மைத்ரியில இருந்து உமா மேம் அப்புறம் கௌசல்யா மேமும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் ஓப்பனிங் நோட்டா நம்மளோட சிறப்பு குழந்தை தேவைகள் உள்ள 3 to 18 வயசு குழந்தைங்களுக்கான பொதுவான உணவு பழக்கங்கள் பத்தி டாக்டர் தாரிணி கிருஷ்ணன் மேம் ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் டெல் அஸ் மேம். Okay, we can start. Yes ma'am. Okay, ரொம்ப thank you for inviting me and எனக்கு இது பெரிய honor and thank you for the respect and I'll try to do my best. சரிங்களா? Okay, let me share my presentation. தெரியுதான் மாத்திரம் சொல்லுங்க. தெரியுதா presentation? Yes ma'am. Yes ma'am. Yes. Okay, great. So என்ன நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஒபேசிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் இன்னித்த டாபிக். ஸோ இனிஷியலா நான் வந்து ஸ்லைட்ஸ்ல என்னெல்லாம் பிரச்சனை, எதனால ஒபேசிட்டி வருது, எதனால ஓவர் வெயிட் வருது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் கடைசியில வில் கம் டு த ஆக்சுவல் டயட், அது எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அண்ட் ஏஜ் வைஸ் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அதை பத்தி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதனால இவங்களுக்கு ஓவர் வெயிட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட பாடி காம்போசிஷன் சில குழந்தைங்கள்ல வித்தியாசமா இருக்கும். பாடி காம்போசிஷன்னா என்ன அர்த்தம்? மசில் மாஸ் வர்சஸ் கொழுப்பு சத்து. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த மசில் அண்ட் கொழுப்பு சத்தோட ரேஷியோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். இல்லை குழந்தைகளுக்கு வெளியில போய் விளையாட முடியாது,
அவங்களுக்கு மூவ்மெண்ட்டே ப்ராப்ளம் அப்படின்னா அதனால கூட வெயிட் ப்ராப்ளம் வரலாம். அண்ட் சில மருந்துகள் வந்து இந்த அதாவது ஹங்கர், அதாவது பசிய கலப்புது, அதனால கூட இவங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த குழந்தைங்களை வந்து எல்லாமே சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்றது, ரெண்டுமே ப்ராப்ளமா வரலாம். சோ இந்த மாதிரி பல விஷயமான பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தது வந்து நம்ம ஏன் இந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப இப்ப இந்த காலத்திலே பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலிஸ், முன்ன எல்லாம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. ஸோ 3 ஜெனரேஷன்ஸ் ஒரு வீட்டில் இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தை அதுதான் நிறைய பேர் இருக்காங்க. 2 ஜெனரேஷன் தான் இருக்கு ஒரு ஃபேமிலியில. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சேயே குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து அவங்க கேட்குறாப்புல உணவு பண்றது இப்போ ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் இதுல நம்ம மின்னு வர முடியும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஓவர் வெயிட்டையும் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு வந்துடுச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா மூவ்மெண்ட்டே ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் குறையும். அண்ட் அவங்க போட்டுக்க வேண்டிய அந்த பிரேசஸ்லாம் வந்து சைஸஸ் கிடுகிடுன்னு மாறும். இல்ல வீல் சேர் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கர் வீல் சேர் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த குழந்தைகள் வந்து அவங்க மெடிக்கல் ப்ராப்ளம் என்ன, அவங்க பிசிக்கலோட என்னன்னு அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டு அது பிரகாரம் எவ்வளவு உணவு கொடுக்கணும் அதுதான் முக்கியமா இருக்கணுமே வழிய, அந்த குழந்தை கேட்கறத அடம் பிடிக்குது அது பிரகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து அதை விட்டு கொடுக்க கூடாது. வந்து அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆஸ்துமா இல்ல வந்து ஃபிட்ஸ் இந்த மாதிரி வந்துரும்னு பயந்துண்டு அதனாலேயே நிறைய விஷயம் வந்து கொடுக்கறது இல்ல. அண்ட் உணவுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை இல்லாம கூட அவங்க நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா தயிருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதுல குட் ப்ரோபயோட்டிக் இருக்கு, அதுல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இத வந்து நம்ம கொடுக்காத கோல்டு வந்துரும், கோல்டுனால உடம்பு வந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இப்பவே சூடு ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம பிப்ரவரியில இன்னும் இருக்கும். இந்த சூடு கண்டினியூ ஆகும் அக்டோபர் நவம்பர் வரலும். ஸோ இதனால நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்த அன்லெஸ் ஒரு தடவை அந்த குழந்தைக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அதுக்கு அந்த அலர்ஜி விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் வந்து பயமா தான் இருக்கும், அதை பத்தி நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ரொம்ப இதெல்லாம் நிறைய உணவை வந்து நம்ம டோட்டல் லிஸ்ட்ல இருந்து குறைச்சிட்டோம்னா அப்ப அந்த குழந்தைக்கு பேலன்ஸ் மீல் இல்லாத அந்த மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தது வந்து எப்படி கொடுக்கறது உணவு, இந்த குழந்தைக்கு எந்த அளவு கொடுக்கணும், எந்த அளவு இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதால செய்ய முடியும், இதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டாதான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ மெடிசன்ஸ் வேற நிறைய வந்து பசிய கலப்புது. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன கொடுக்கலாம்? இப்ப பாத்தீங்களா நட்ஸ் மாதிரி இதை பொடிச்சு இதை வந்து தண்ணியில இல்ல அந்த குழந்தை கொஞ்சம் கடிக்க முடியும்னா ஒரு கோர்ஸ் டெக்ஸ்டர்ல பண்ணி அதுல கொஞ்சமா வெல்லம் போட்டு அந்த மாதிரி கொடுத்தா கூட அவங்களுக்கு பசி அடங்கிடும். பட் இது வந்து குட் ஃபேட் தான். இப்ப இதே வந்து வெண்ணெய் இல்ல எண்ணெய் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா இது குட் ஃபேட் கிடையாது. ஸோ நட்ஸ் யூஸ் பண்ணலாம், சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன பாயசம் மாதிரி கூட இந்த சர்க்கரையை ரொம்ப கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்ப அதுலயே வந்து கொஞ்சம் ரேசன்ஸ் இல்ல டேட்ஸ் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பல விஷயமா இதை மாத்தி இந்த பசியை கலப்புற அந்த மருந்து கொடுக்கிற டைம்ல நம்ம ரெடியா இந்த மாதிரி வச்சு அந்த குழந்தைக்கு முதல்லயே கொடுத்துட்டோம்னா
அந்த பசி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா நம்ம தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப ஏன் நம்ம வந்து ஒபேசிட்டிய பத்தி பேசுறோம், இல்ல ஓவர் வெயிட்ட பத்தி பேசுறோம்? இது பர்வீன் மேடமே சொன்னாங்க. பட் நம்ம ரிப்பீட் பண்றதுக்கு, ரொம்ப வெயிட் ஆனா ஹை பிளட் பிரஷர் சின்ன வயசுலயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னா அட்லீஸ்ட் லிப்பிட்லாம் ஜாஸ்தியாகி அந்த மாதிரி டைரக்டா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா ஆத்தெரோஸ்க்ளெரோசிஸ்னா இந்த பிளட் வெசல் எல்லாம் பிளாக்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெயிட்னால மட்டுமே. இப்ப பாத்தீங்கன்னா சில சர்ஜரி தேவைப்படுது. அப்ப அந்த சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன்ஸ் சரியாக்குறதுக்கு டைம் ஆகும் வெயிட் இருந்தா. இந்த மாதிரி ப்ரெஷர் சோர்ஸ் நிறைய இருந்தா, இது வெயிட் இருந்தா இன்னுமே கஷ்டம். அதனால ஓவர் வெயிட்டை எந்த அளவு நம்ம குறைக்க முடியும், ஒபேசிட்டி வராத தவிர்க்க முடியும், இது ரொம்ப நல்லது. இப்ப ஏற்கனவே ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஃபுட் இல்ல, நீ இல்ல, ஹிப்ல இருக்குன்னா, இது வந்து வெயிட் ஜாஸ்தியானா இன்னும் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம வெயிட்டையும் மேனேஜ் பண்ணணும், ஒபேசிட்டியும் மேனேஜ் பண்ணணும். இப்ப குழந்தைய பொறுத்த வரலும் நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு வயசு குழந்தை வந்து தானே சாப்பிடலாம்னு சொல்லுவோம். பட் இவங்களுக்கு அவங்க கேப்பபிலிட்டி பிரகாரம் நம்ம அந்த குழந்தைய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அது எந்த அளவு அந்த குழந்தையால முடியுமோ அதை நம்ம வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் வந்து கேர் கிவர்ஸ்க்கும் ஈஸி, அந்த குழந்தைக்கும் ஈஸி. ஸோ ஹெல்த்தி ஃபுட்ஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்டு அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, புரோட்டீன் ஃபுட்ஸ், இது மூணுமே முக்கியம். ஈஸியா குழந்தை சாப்பிடக்கூடியது வந்து மாவு சத்து உள்ள உணவு அண்ட் எக்கச்சக்கமா கொழுப்பு சத்து உள்ள உணவு. இந்த மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு அனாவசியமா வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வெஜிடபிள், ஃப்ரூட் இதை எந்தெந்த அளவு அந்த குழந்தையோட சாப்பிட முடிய அந்த கேப்பபிலிட்டி பிரகாரம் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ணி இந்த காயை கொடுத்து இதுல கொஞ்சமா மிளகு, உப்பு இதை போட்டு கொடுத்தா ஈஸியாவே ஒரு காலிஃப்ளவர் வந்து ஈஸியா காலிஃப்ளவர், கேபேஜ், பீன்ஸ் இதெல்லாமே அந்த குழந்தை சாப்பிட முடியும். இப்ப சில குழந்தைகளால அதை கடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், ஒன்னு ரெண்டா அதை வந்து ஒரு சூப் மாதிரி பட் ஃபுல்லா அரைக்காத, ஒன்னு ரெண்டா அரைச்சு அந்த மாதிரி சோ தட் அந்த டெக்ஸ்டர் டிஃப்ரெண்டா இருந்து அவங்க சாப்பிட முடியும். அந்த மாதிரி இப்ப வந்து சில குழந்தைகளுக்கு ரொம்ப வெயிட் கம்மியா கூட இருக்கும். அது நம்ம டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இல்லை இன்னைக்கு. பட் அதையும் ஒண்ணு சொல்றேன், அவங்களுக்கு தேவையான கேலரி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஓவர் வெயிட் நல்லதில்லை, ரொம்ப அண்டர் வெயிட்டும் நல்லதில்லை. அப்புறம் இந்த எந்த அளவு அந்த குழந்தைகள் தானே சாப்பிட முடியுமோ, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமோ, இத வந்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணினா இது பெட்டரா இருக்கும் ஃபேமிலிக்கு. ஸோ இது வந்து எப்ப பாரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கு ஏதாவது பண்ண முடியல அப்படின்னா, நம்ம அதை பிசியோதெரப்பி வச்சு அந்த கை ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் அவங்கள வந்து சாப்பிட கொடுக்க ஒரு பர்சுவேட் பண்ணோம். முதல்ல இருந்தே அந்த குழந்தையால முடியாத போது பண்ணு 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 அப்படின்னு டென்ஷன் ஆகி அப்ப இந்த சாப்பாடே வந்து ஒரு சண்டை மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு காம் என்வாயன்மெண்ட், குழந்தை சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபிலிட்டி இஷ்யூஸ், நடமாட்ட குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வெயிட் வந்து மேனேஜ் பண்றது மேம்? பேசிக்கா உணவுலயே தேவையான கேலரி கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணினோம்னா ப்ராப்ளம் வராது. இப்ப மூவ்மெண்ட் எப்போனா ஓவர் வெயிட் ஆயிட்டு அப்ப குறைக்கணும்னாலதான் மூவ்மெண்ட் வந்து இல்லைன்னா இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். பட் உணவை முதல்ல இருந்தே நம்ம சொன்ன மாதிரி வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டா கொடுத்து
எண்ணெயை குறைச்சு அண்ட் மாவு சத்து உள்ள உணவை கூட குறைவா கொடுத்தோம்னா அந்த குழந்தை வெயிட் போடாது. அப்ப இட்ஸ் ஈஸி பிகாஸ் வி டோன்ட் நீட் தட் எக்ஸ்ட்ரா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்தாதான் வெயிட் குறையும்னு அவசியம் இல்லை. பட் மொபிலிட்டி இஷ்யூ இருக்கு ஆல்ரெடி. த சைல்டு இஸ் இம்மொபைல் ஃபார் சம் ரீசன் ஆர் த அதர், அந்த செரிபிரல் பால்சி இருக்கிற சில்ட்ரன் அப்படின்னா அப்போ இவங்க வந்து எப்படி வந்து வெயிட்டை வந்து மேனேஜ் பண்றது, வெயிட் போடாம எப்படி கொடுக்கறது, அட் த சேம் டைம் எல்லா மீலும் நம்ம கரெக்டாகவும் கொடுக்கணும் அப்படின்ன போது வாட் டைப் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கா குழந்தைங்களுக்கு 5 ஃபுட் குரூப்ஸ் இருக்குமா, அது அடல்ட்ஸா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஆர் சப்பாத்தி ஆர் மில்லட்ஸ், இது நம்ம நிறைய கொடுத்துடணும், அதை கொஞ்சம் குறைக்கணும். ரெண்டாவது புரத சத்து உள்ள உணவு வந்து ரொம்ப கம்மியா கொடுப்போம். ஸோ பருப்பு இல்ல those who take eggs or fish or chicken, these are the healthy ones. Don't give the other types of non-veg because they are not good at all. ஸோ இது வந்து நம்ம பண்ணிட்டு அந்த டால்ஸ் யூ கேன் யூஸ், வெதர் சிறுபருப்பு இஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்ட். ஈவன் ஆர் 7-8 month old பேபிக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பருப்பு ஆர் அந்த பருப்புலேயே சூப்ஸ் பண்ணலாம். பட் ரொம்ப தண்ணியா பண்ணா சில குழந்தைகளால சாப்பிட முடியாது. ஸோ கெட்டியா பண்ணலாம். அதே மாதிரி சூப் அண்ட் வெஜிடபிள்ல சேர்ந்துக்கலாம். தால் சூப் பிளஸ் அதுலேயே வெஜிடபிளை அரைச்சு போட்டுக்கலாம். ஸோ திஸ் வே 2 ஃபுட் குரூப்ஸ் வந்துடும். ப்ரோட்டீனும் வந்துடும், வெஜிடபிளும் வந்துடும். இப்போ வெஜிடபிள் உள்ள போக போக கான்ஸ்டிபேஷன் ப்ரிவென்ட் ஆயிடும். ஸோ இந்த டைஜஷன் இஷ்யூஸ்லாம் வராத இருக்கும் அண்ட் வெயிட்டும் குறையும். இப்போ நியூட்ரிஷன் டென்சிட்டி ஆஃப் த மீலை குறைக்கணும்னா அதில் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரிஷன் டென்சிட்டி குறைஞ்சிடும். தட் இஸ் கேலரி டென்சிட்டி. பட் அதில் பெட்டர் ஹெல்த்தி நியூட்ரியன்ஸ் வரும். ஃபைபர் வரும், நார் சத்து வரும், விட்டமின்ஸ் வரும், மினரல்ஸ் வரும், இந்த மாதிரி பல விஷயம் வரும். ஸோ இது வந்து கேலரியை குறைக்கும், வயத்தை ரொப்பும், பட் ஹெல்த்தியா கொடுக்கும். இந்த மாதிரி கொடுத்தாலே வெயிட் வராத நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ. எஸ் மேம். ஓகே மேம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அவங்க வந்து சாப்பிடும்போது நிறைவா உணரணும், அது ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த நியூட்ரியன்ஸும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுட்ஸ்னா நீங்க என்னென்ன மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி. என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தி பண்ணி வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி பண்ணினாலே நியூட்ரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும்னு. கேன் யூ சஜஸ்ட் those things which can be followed by parents? பேசிக்கா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நிறைய சோறு இல்ல ரைஸ் கொடுத்தாதான் வயிறு ரொம்ப. நாட் நெசசரி. எது வயிறை ரொப்புன்னா புரோட்டீன் ஆர் ஃபேட். பட் நம்மளுக்கு ஃபேட் அந்த அளவு வேண்டாம். ஸோ எங்கெங்க கொடுக்க முடியுமோ, இப்போ வெறும் ரைஸ்க்கு பதில் பொங்கல் இல்ல ரைஸ் பிளஸ் தால் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரைஸை குறைக்க முடியும். தால் சேர்த்த உடனே வயிறு ரொம்பிடும். புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் வந்து எக்கச்சக்கமா நெய் போடுறாங்க, அது போடக்கூடாது. மேக்ஸிமம் 1 or 2 teaspoons a day, that's it. Of total oil is only 4. 2 ghee-na 2 oil, அவ்வளவுதான். ஸோ இது வந்து நிறைய போட்டு வயிறு ரொம்பிடும்னு நினைச்ச கூடாது. வயிறு ரொம்பும், பட் வெயிட் போடும். வேறஸ் புரோட்டீன் போட்டு நீங்க வந்து இப்போ ஒரு சுண்டலோ இல்ல அந்த மாதிரி விஷயம் ஈவன் அரைச்சு போடலாம். இல்ல வந்து இப்ப ஒரு அடை மாதிரி பண்ணி அதை நல்லா வந்து ஊற வச்சுட்டு ரசத்துல யூ கேன் கிவ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் புரோட்டீன் இஸ் கோயிங் இன், வயிறும் ரொம்பிடும், குழந்தை அதுக்கு மேல சாப்பிடாது. பட் இதே பிளெயின் ரைஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இட்லினா எல்லாரும் ஈவன் அடல்ட்ஸ் வில் சே நிறைய சாப்பிடுவோம். whereas if you give the idli with sambar or plain dal, automatically the number will come down and health improves. So அந்த மாதிரி தான் பண்ணணும். whether it's egg or dal or whatever you do, அந்த வயர் ரொம்பிடும். நீங்க குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் தான் கொடுத்து வயர் ரொப்பணும்னு நினைச்சுக்காது. ஓகே மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, நம்ம தண்ணீர் குடிப்பதுல வந்து குழந்தைங்களுக்கு இப்போ கஷ்டமா இருந்தது, அதுல சிரமங்கள் அவங்களுக்கு இருந்ததுன்னா எப்படி அவங்கள வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது மேம்? இல்லைன்னா இப்போ வாட்டருக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்கு இருக்கா?
ஒன்று வந்து டீஸ்பூன்ல அரை டீஸ்பூனா கொடுக்கலாம். Instead of giving in a cup or something when they choke, this is one option. அது கூட முடியல அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு ரைஸ் பண்றீங்க, அதுல கொஞ்சம் ரசம் ஆட் பண்ணி, so the water content is getting added. புரியுதுங்களா? இல்ல தயிர் சாதம் பிசைஞ்சிட்டு அதுல கொஞ்சம் வாட்டர், so it becomes more சாதம். Like that. So it's semi-solid. It's not watery or water like that. So அந்த மாதிரி பண்ணா கூட water content will get it. So it's not a problem that தண்ணியாதான் கொடுக்கணும்னு இல்லை. That's the difference between the West and நம்ம ஊர் சாப்பாடு. நம்ம ஊர் சாப்பாடுல தண்ணி கண்டென்ட் நிறைய இருக்கு. நீங்க தயிர் எடுங்க, மோர் எடுங்க, ரசம் எடுங்க, சூப்பு கொடுத்தா, அந்த மாதிரி பல விஷயத்துல நம்மளுக்கு தண்ணி சேர்றது. அதனால்தான் நம்ம சொல்றோம் நம்ம உணவு சாப்பிடறதே தண்ணி குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் we have water in our food. Whereas வெஸ்ட்ல அப்படி கிடையாது. வெறும் பிரெட், ஸ்டேக் அந்த மாதிரி கொடுத்தான்னா நம்மளுக்கு ஏதாவது அதை சாப்பிடறதுக்கே தண்ணி வேணும். பட் நம்ம ஊர் சாப்பாட்டுக்கு அது தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே வாட்டரியா இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைக் பருப்பு சாதம் பிசைஞ்சிட்டு அதுல கொஞ்சம் ரசம் ஊத்தி அந்த மாதிரி பண்ணலாம். But இல்ல they also நீங்க insist இல்ல மேம், தண்ணி வந்து 7 to 8 glasses of water per day அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸால அவ்வளோ தண்ணி குடிக்க முடியறது இல்லை ஆக்சுவலி. அதனாலதான் இந்த கொஸ்டின் ஆக்சுவலி அவங்களால அவ்வளோ வாட்டர். But is that enough? correct. See, Foodல that இருக்கிறது is is for adults. Actually, when you take 7 to 8 glasses, it's for adults. It's not for 3 to 10-year-old children. Not Okay. at all. அவங்க 1.5 கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சாலே பெரிய விஷயம். ஆமா, புரியுதா? பட் when you talk about water to be taken, இப்ப சம்மர் they're playing outside, டெஃபினட்டா தண்ணி குடிக்கணும். ஸோ அவங்களுக்கு செமி சாலிடா கொடுங்க இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர். ஸோ இன்க்ரீஸ் த வாட்டர் பை, லைக் இஃப் யூ ஆர் கிவிங் அ கஞ்சி, add a little more milk or add a little more, whichever you're adding, add the fluid content a little more, which Okay. will add to the water of the இது. So unless they are exposed under the sun, sweating, அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. Okay. Thank you, ma'am. Yeah. Ma'am, would you like to, Uma ma'am, would you like to ask the next question? ஓகே மேம். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரோட கன்சர்ன், டீச்சர்ஸோட கன்சர்ன். லைக் எவ்வளோதான் நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க நியூட்ரிஷியஸா வந்து காய் கொடுத்து அனுப்புங்க அப்படின்லாம் சொன்னா கூட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அவசரத்துல வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சைட் டிஷ்க்கு வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸோ இல்லைன்னா இன்னைக்கு அப்பளம் பொரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பளமோ வந்து கொடுத்து அனுப்புறாங்க. இதோட எஃபெக்ட் இவ்வளோ ஆயிலி ஃபுட் வெயிட் போடும். அதை தவிர பிஹேவியர்ல என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் வேணும் மேம். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக் டைமுக்கு எவ்வளோதான் நீங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புங்க, சாலட்ஸ் கொடுத்து அனுப்புங்க, சுண்டல் கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாலும் இந்த ரெடிலி அவைலபிள் பாட்டில் ஜூசஸ் நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கூட பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ஆர் ஃபார் சம் ரீசன் ஆர் அதர் இந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் எதையாவது ஒன்று வந்து அவங்க அந்த ஜூஸ் டம்ளர்ல வந்து கொடுத்து அனுப்புறாங்க. இது வந்து ஹவு good it is or how bad it is னு சொல்லுங்க மேம். பிளஸ் what effects will it have on the child's behavior அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும் மேம். கரெக்ட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம், which is first part where we spoke about fried foods. Yes. இப்போ 1 கிராம் எண்ணெய் வந்து 9 கேலரி, whereas 1 கிராம் ரைஸ் or 1 கிராம் தால் is only 4 calories. இதே 1 கிராம் பூஷ்ணிக்காய் எடுத்தீங்கன்னா இட்ஸ் even less, it is 2 calories. Okay, so இந்த மாதிரி calorie dense, if we compare rice to appalam, the appalam oil alone 1 gram is more than double. இது 4னா அது 9, 8க்கும் மேல. ஸோ எந்த அளவு எண்ணெயை குறைக்கிறோமோ அந்த அளவு நல்லது. அண்ட் நம்ம என்ன சொல்றோம், இந்த குழந்தைகளால சாப்பிட முடியல, இப்போ சிப்ஸ் அப்பளம்லாம் அமிச்சா அது மாத்திரம் எப்படி சாப்பிட முடியும்? இட்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் இல்லையா? அதுக்கு பதில் ஸோ 2 விதமா பார்க்கணும், ஒன்று கேலரி, ஒன்று சாப்பிட கஷ்டம்.
ஸோ அதனால நம்ம வந்து இதை எந்த அளவு குறைக்கிறோமோ அது பெட்டர். இல்ல ஒன்ஸ் a வீக் ஒன்ஸ் இன் 10 days அந்த சாதத்துல கொஞ்சோண்டு அதை பொடிச்சு போட்டு அதை வேணா கொடுக்கலாம், பட் நாட் டெய்லி. ஏன்னா வந்து எண்ணெய் ஜாஸ்தி ஆக ஆக பல விஷயமா வெயிட் வந்ததுனால நம்ம பேசின அத்தனை பிரச்சனையும் வரலாம். டயபெட்டிஸ்ல இருந்து, லிப்பிட் ப்ரொஃபைல்ல இருந்து, அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீமே போயிடும். ஏன்னா அதால ஏற்கனவே நடக்க முடியல, குனிய கூட முடியல, எழுந்து கூட முடியல, யூனோ இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் த ஓவர் வெயிட். அதர்வைஸ் தே கேன் டூ ஸ்லைட்லி பெட்டர். அது வந்து ஒரு பெரிய விஷயமா வரும். அதனால ஃப்ரைட் ஃபுட்ஸை டெஃபினட்டா டெய்லி அனுப்பவே கூடாது. பட் த திங் இஸ் மேம், இதுல வந்து கொஞ்சம் grown up சில்ட்ரன் இருக்காங்க, ஸ்கூல் பியாண்ட் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் அப் டு 18 years. அவங்களுக்குலாம் என்னன்னா தே லைக் சச் ஃபுட், சச் ஸ்டஃப் தே லைக். அண்ட் த பேரண்ட்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் இட் ஈஸி டு பை ஒன் வடை அண்ட் கீப் அண்ட் அதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷா கொடுத்து அனுப்புறதுக்கு. அதனால வந்து வாட் எஃபெக்ட் வில் இட் ஹேவ் ஆன் த பிஹேவியர் இன் அடிஷன் டு ஆடிங் வெயிட்? See, the behavior also, mental இது வந்து குறையும். When we have நம்ம மந்தமாகும்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து when we have heavy foods, our cognitive level will come down. Okay, yes, okay. So you have to be very careful. Second வந்து இந்த வெளியிலேந்து வாங்குறதுங்கிறது is not at all good, because வெளியில எண்ணெயை ரீயூஸ் பண்ணுவாங்க. Yes ma'am, exactly. That will create trans fatty acids. Whereas வீட்ல நம்ம ஒரு தடவை பண்ணிட்டு அதோட முடிச்சுடுவோம். கொஞ்சமா எண்ணெய் வச்சு அதை முடிச்சுட்டு அந்த எண்ணெய் போட்டுடுவோம். அப்படிதான் பண்ணணும். யூ ஷுட் நாட் ரீயூஸ். பட் வெளியிலேருந்து வாங்கினா நம்மளுக்கு அதோட இது இல்லை. செகண்ட், சோடா போடலாம். சோடானால வயிற்றுல அசிடிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். ஸோ இட் டசன்ட் மீன் தட் 18 yearsனா டெஃபினட்டா ஃப்ரைட் ஃபுட் தினம் சாப்பிடணும். நோ, நாட் அட் ஆல். தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். த ப்ராப்ளம் இஸ் டு கிவ் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அதை கொடுக்கணும். நோ, that's not needed. Today even 4-5-year-old children we don't tell. ஏன்னா கிளினிக்ல 10 வயசு குழந்தை வர குழந்தை 24 கிலோ தான் இருக்கணும், ஆனா அவங்க இருக்கிறது 80 கிலோ. So it's a big problem. So இனிமே குழந்தை தானே என்ன வேணா சாப்பிடலாம், விளையாடி இது பண்ணிடும், அதெல்லாம் கிடையாது. இனிமே things have changed, lifestyle has changed. அதனால எல்லாருக்குமே எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுக்கணும். Thank you ma'am. Yeah. இந்த ஜூஸ பத்தி சொன்னேன். Yes ma'am. இந்த டெட்ரா பேக் ஜூஸஸ்ல எல்லாத்துலயுமே added sugar இருக்கு. And it's very high in sugar. அந்த high sugar வந்தா ADHD ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகும். attention deficit and அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதனால முடிஞ்ச அளவு சர்க்கரை எவ்வளவு குறைக்கிறோமோ அண்ட் இந்த மாதிரி ஜூசஸ் கட்டாயம் வேண்டாம். அது மாத்திரம் இல்லாத அதுல இருக்கிற கலர்ஸ், ஆல் ஆஃப் தெம் ஆல்சோ எஃபெக்ட் த பிரெயின். ஸோ பிஹேவியரல் சேஞ்சஸ் வில் பி ரேண்டம். ரொம்ப வந்து கோவம், தாவம், டேண்ட்ரம்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் விச் ஆர் ஆடட் அஸ் கலர்ஸ், தட் இஸ் அ ப்ராப்ளம். த சுகர் இஸ் அ ப்ராப்ளம். என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அதுல. ஏன்னா விட்டமின் சிஓ இல்ல என்ன ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணா கூட அது நம்ம நேச்சுரலா கொடுக்கற மாதிரி வரவே வர. தேங்க்யூ மேம். மேம், இந்த பாட்டில்டு ஜூஸ் இதுக்கு இது தவிர வேற என்ன மாதிரி மேம் நம்ம கொடுக்கலாம்? ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்க முடியுமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து? ஹோம்மேட் ஜூஸ் முடிஞ்ச அளவில் குழந்தைக்கு சாப்பிட முடியும்னா ஃப்ரூட்டா கொடுக்கறது பெட்டர். பிகாஸ் ஜூஸ் பண்ணாலே அந்த ஃபைபர் போயிடுறது. ஃபைபர் போயிட்டான்னா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அதுல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்காத விட்டுடுறோம். பட் சாப்பிட முடியாது ஃப்ரூட் அப்படின்னு சில குழந்தைங்கன்னா அதை பீட் பண்ணி மேஷ் பண்ணி ஃப்ரூட்டாவே கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். இப்போ கொய்யாப்பழம் இல்லை ஆப்பிள் லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டு அப்புறம் அதை ஸ்பூன்ல எடுத்து கொடுக்கலாம். அதை மேஷ் பண்ணி அமிச்சிட்டா கூட அவங்க சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி there are ways of changing the same thing.
இல்லை எதுவுமே முடியாது ஜூஸ் தான் கொடுக்கணும்னா ஜூஸ் அனுப்புங்க. பட் ஜூஸ் வந்து பண்ணி வித்தின் 2 hours டெஃபினட்டா குடிக்கணும். இல்லைன்னா புளிச்சு போயிடும், கெட்டு போயிடும். சரிங்களா? அதே மாதிரி பாலும் we send anything with milk, it has to be in the cold state and சீக்கிரம் சாப்பிடணும், இல்லைன்னா கெட்டு போயிடும் வெயில்ல. ஸோ அதனாலதான் மோர் தயிர் பெட்டர். இப்ப லஸ்ஸி கான்செப்ட்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணி ஒரு மோர் அனுப்பலாம், சக்கரை போடாத, பிகாஸ் ஃப்ரூட்டே ஸ்வீட்டா இருக்கு. ஸோ இட்ஸ் a thicker form of liquid, it's not water. ஸோ அந்த மாதிரி இப்ப டெட்ராபேக் ஜூஸ் குடிக்கிறவங்க இதை குடிக்கலாம். புரியுதுங்களா? இல்ல உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு விச் கிவ்ஸ் குட் டைஜஷன் ஆல்சோ, அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜூஸ்னா ஜூஸ் தான் இல்லை, there are so many methods of giving, like tender coconut water. It's one of the best rehydration. ஏன்னா பொட்டாசியமும் இருக்கு அதுல. ஸோ இட்ஸ் வெரி வெரி குட். That is why we in summer everybody takes tender coconut water, அதான் இளநீர். அந்த இளநீர் உள்ள இருக்கிற வழுவல், that is also very good. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இந்த இளநீரோட இந்த வழுவலை பீட் அப் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் a thicker juice within 2 hours of making it, if they have it, ரொம்ப நல்லது. தேங்க்யூ மேம். இப்போ நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், பசங்க வந்து இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இல்லைன்னா ப்ளோட்டிங், வயிறு வந்து பொத்தமா இருக்கு அப்படின்ற பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படிலாம் தவிர்க்கலாம் மேம்? இப்ப பாத்தீங்கன்னா ஜீரக தண்ணி, இது ரொம்ப சிம்பிள். ஜீரகத்தை தண்ணியில நல்லா ஒரு 5-10 minutes கொதிக்க விட்டீங்கன்னா இந்த ஜீரகம் அந்த லைட் yellow கலர் ஆயிடும் அந்த வாட்டர். இதை எந்த அளவு அந்த சூடா குடிக்க முடியுமோ அந்த குழந்தை குடிக்கலாம். இப்ப ரொம்ப காலிக் வலிக்குது கேஸ்னால அப்படின்னா இந்த ஜீரக தண்ணியில ஒரு டேஷ் பட்டர், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் அதை போட்டுட்டு 1/2 டம்ளர்ல கொடுத்து அதை குடிக்க சொல்லுங்க. எவ்வளவு சூடா அந்த குழந்தை குடிக்க முடியுமோ குடிச்சுட்டா அந்த கேஸ் ஏப்பமா வெள்ளம் வந்துடும், வந்துட்டு அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. பட் ரொம்ப ஹெவி ஃபுட் லைக் சன்னா, ராஜ்மா, பன்னீர் அந்த மாதிரி விஷயம் கொடுத்துட்டு டைஜஸ்ட் ஆல அப்படி ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த வெத்தலை கஷாயம் கொடுக்கலாம். வெத்தலைய வந்து நல்லா வாட்டர்ல பாயில் பண்ணி இதுல ஒரு 2 ஓமம் கூட போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி அவங்க வந்து குடிக்கிற சூட்ல இது குடிச்சா இது அந்த அன்டைஜஷன் இல்லாத அப்படியே வயித்த கட்டி இருக்கும், டைஜஷனே சுத்தமா ஆகல, அதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். இந்த வெத்தலை காரமா இருந்தா லைட்டா கொஞ்சோண்டு தேன் போட்டு கொடுக்கலாம். கௌசல்யா மேம். கௌசல்யா மேம். Ma'am, Uma ma'am, would you like to ask those questions? Yes ma'am, I don't know. மேம், இன்னொரு பேரண்ட் வந்து ரெகுலர் பவல் மூமெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து கொடுக்கலாம்? பிகாஸ் பவல் மூமெண்ட்ஸும் இஷ்யூஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு. ஒன்னே மொபிலிட்டி இல்லாதனால, இன்னொன்னு அந்த ஃபுட் டைப்னாலே தெரியாது, அந்த ரீசன்னாலையும் ரெகுலர் பவல் மூமெண்ட்ஸ் இருக்கிறது இல்லை. அந்த அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலான்றது ஒரு கொஸ்டின். ஒன் பெஸ்ட் திங் இஸ் டு இன்க்ளூட் மோர் வெஜிடபிள்ஸ். இப்போ வாழைத்தண்டு, கீரையில சூப்பு, இல்ல இந்த மாதிரி வாட்டரி வெஜிடபிள்ஸ். தோ இட் டசன்ட் ஹேவ் சோ மச் ஃபைபர், இட் ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட். லைக் பப்பாயா இஸ் அ சாஃப்ட் ஃப்ரூட் பட் இட் ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட். அதே மாதிரி ஹாட் மில்க், லிட்டில் பிட் ஆஃப் ஹாட் மில்க், திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரிலீவிங் த சிஸ்டம். மில்க் இஸ் அ லிக்விட், ஆனா இட் ப்ரொடியூசஸ் சாலிட் ஸ்டூல் and it will actually help to go. இப்போ ரொம்ப மோசமா இருக்குன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அந்த குழந்தைய அப்படியே குடிக்க சொல்லு, இஃப் பாசிபிள். இல்லை அதை அரைச்சா கொஞ்சம் கசக்கும், அதுல தேன் போட்டு கொடுக்கலாம். இந்த வெந்தயத்துல இருக்கிற ஃபைபர் will send the motion out.
So these are small things they can try. இப்போ வேணா ரெகுலராகவே கான்ஸ்டிபேட் ஆகுதுன்னா நீங்க சாம்பார் எதாவது பண்றீங்கன்னா இந்த வெந்தயத்தை அதுல தாளிச்சிட்டு அதை கூட கொடுக்கலாம். அந்த அந்த ஒரு 4-5 பீஸ் உள்ள போறது கூட ரெகுலர் இதை ப்ரிவென்ட் பண்ணும். பட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து கான்ஸ்டிபேஷன்னா தீஸ் ஆர் த வேஸ் டு டூ இட். மேபி அந்த குழந்தை தண்ணி ஆகாரம் எடுத்துக்கல, ஸோ ஒரு half a tumbler water or something warm if you give, that also will help to remove the constipation problem. This soaked fenugreek வெந்தயம் வந்து மேம் வேற ஒருவேளை அந்த தண்ணியோட சேர்த்து குடிக்க முடியலன்னா கேன் திஸ் பி given அந்த ஊறின வெந்தயத்தை வந்து வேற எதுலயாவது மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாமா? எஸ் எஸ், தயிர்ல போட்டு பண்ணலாம், ஏதோ சாதத்துல கூட போட்டு பிகாஸ் சாதத்துல போட்டு கொடுக்கலாம். soaked 2 hours soaked. Yeah. Okay. Yeah. Thank you, ma'am. And does this overweight have a bearing on pressure ulcers னு கேக்குறாங்க மேம். ஒரு அந்த பேரண்ட் வந்து குழந்தைக்கு வந்து ஓவர் வெயிட் இருந்தா நம்ம வந்து சும்மா காலை கீழே வச்சா wherever the pressure ulcer is, we may put more weight on it. புரியுதா? இப்ப இப்படி குனிஞ்சு நம்ம வந்து எழுந்துக்கணும், கையை வச்சு எழுந்துக்கணும். இது வெயிட் ஜாஸ்தி இருந்தா அந்த இங்க ஏதாவது ஒரு ஷெரங்கு ஒரு இந்த ப்ரெஷர் அல்சர் இருக்குன்னா அது வெயிட் வச்சு எழுந்துக்கிறதே அதுல வெயிட் ஜாஸ்தி ஆகும். So the pressure ulcers can be worse. Okay. So we have to be careful. It depends on where it is. Okay. If it's in the limbs like kaal, or if it's in the back or in the buttock, so occur at time definitely it will create trouble. So it depends on where it is, but limbs, kaal, அதாவது feet, sole, இல்ல கையில எப்படி நம்ம இப்படி குனிஞ்சு வெயிட்ட போட்டு எழுந்துக்கிறோம், இல்ல இந்த மாதிரி சீட் இந்த மாதிரி இடத்துலன்னா definitely it will increase if the weight is more. Okay, bedridden children and the position அப்ப மாத்தணும். Yeah. Okay ma'am. Thank you ma'am. அப்புறம் sleep and sleep pattern அதுவும் வந்து சைல்டோட வெயிட் or obesity will it அதுக்கு அதோட தாக்கம் இருக்கா மேம்? ஸ்லீப் சரியா இல்ல அப்படின்னா கூட குழந்தைக்கு வெயிட் போடுமா? ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்ல, இப்ப ஸ்லீப் இல்லைன்னா குழந்தை இரிட்டபிளா இருக்கும். அப்போ நம்ம if we use food as a reason to make them get over the irritability. இப்ப ஒரு இரிட்டேட்டடா ஒரு குழந்தை இருக்கு, சரி நான் உனக்கு பிடிச்சதை கொடுக்குறேன், உனக்கு ஹை கேலரி ஃபுட் ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தடவை ஆரம்பிச்சோம்னா, ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தூக்கம் கெட்டு போறது இஸ் நார்மல். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு attaching food as a gift to them to get over that irritation பண்ண ஆரம்பிச்சோம்னா இதுக்கு விமோச்சனமே கிடையாது. ஏன்னா கண்டினியூஸா அந்த குழந்தை கேட்டுட்டே இருக்கும், which is also in adults. You can't blame the child. புரியுதுங்களா? அதனால do not attach food to emotions, whether it is good emotions or bad emotions. It's very important. Food is separate, emotions are separate. நீ இதை சாப்பிட்டா நான் உனக்கு இது பண்ணி தரேன், நீ இப்படி பண்ணினா அப்படி பண்ணி தரேன். No, it should never be done. But disturbed sleep இருக்கிற குழந்தைங்களுக்கு வெயிட் போடுறதுக்கு அதான் இந்த மாதிரி பண்ணா வெயிட் ஜாஸ்தி ஆகும். ஓகே மேம். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இரிட்டபிளா இருக்கும் போது நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் கண்டிஷனிங் மாதிரி ஆயிட்டு இட் வில் அஃபெக்ட் த சைல்டு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம இப்போ ஸ்லீப் இஷ்யூஸ் பத்தி பேசணும். இதுல வந்து இப்போ இந்த டைம்ல ஃபுட் சாப்பிடுறது பெட்டர், அந்த குழந்தையோட ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்லீப் தூக்கத்துல வேறுபாடுகள் இருக்கு, இந்த மாத்தி மாத்தி தூங்குறது, தூங்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம ஃபுட் மூலியமா அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது உங்களோட ஷேர் பண்ணுங்க. லைக் வார்ம் மில்க் definitely will help you sleep. Second, dinner should be finished 3 hours before the sleeping time. And முடிஞ்ச அளவு maintaining all meal timings is very important. Breakfast na before 9 a.m. Lunch na before 2 p.m.
டின்னர்னா பிஃபோர் 8 PM, ப்ரிஃபரபிளி 7:30. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னாலே தூக்கம் பெட்டரா வரும். செகண்ட் வந்து டோன்ட் கிவ் ஆக்டிவிட்டி பிஃபோர் ஸ்லீப். பிகாஸ் ஆல்ரெடி சைல்டால தூங்க முடியல. ஸோ ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டாச்சுன்னா ஒரு 8-8:30 மணிலேருந்து சைலண்ட் மியூசிக் போடுங்க. whether it's instrumental music or whatever religious music, அது போட்டீங்கன்னா அது calm ஆயிடும் குழந்தை. And then he automatically will go to sleep. அந்த டைம்ல டிவியை போட்டு டிப்புக்கு டப்பா டப்புக்கு டிப்பா இதெல்லாம் போட்டீங்கன்னா automatically the child will not sleep. The whole family has to be in cohesion for this. It's very important. கத்துறது, அப்பதான் சண்டை போடுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர். பிகாஸ் ஆல்ரெடி த சைல்ட் ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ டிவி கத்துறது, இல்லை ரேடியோ கத்துறது, இல்லை ஃபோன் கத்துறது, ஃபோன் ரிங்டோன் கூட குறைவா வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தட் ஒரு தூங்க போற குழந்தைய நம்ம எழுப்பக்கூடாது. ஸோ காம்னஸ் அரவுண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஒரு காம் மியூசிக், கிளாசிக்கல் பேஸ் இஸ் வெரி குட். ஏன்னா அந்த குழந்தை அப்படியே காம் ஆயிடும். Thank you, ma'am. Okay, ma'am. Ma'am, for now, we are closing the session and we'll open the floor for question and answers. So we'll have the questions from parents. Already one parent is approached to ask the question today. Mrs. Aruna. Aruna, ma'am is here. She wants something to ask. Hello, can you hear me? Yes, Yeah, ma'am. I can hear you. Actually, அது உமா மேடம் கேட்டுட்டாங்க. What is the normal intake of water for the special children? ஏன்னா சில குழந்தைங்க சொல்ற மாதிரி சில குழந்தைங்க தண்ணி ரொம்ப கம்மியா குடிப்பாங்க, சாப்பிடும்போது மட்டுமே குடிக்கிறாங்க, மீதி நேரத்துல குடிக்கிறது இல்ல. சில குழந்தைங்க வந்து 1 hour ஒரு வாட்டியோ இல்ல 10 minutes ஒரு வாட்டியோ நிறைய குடிச்சுட்டே இருக்காங்க. which is good or which is bad? இல்ல நார்மல் இன்டேக் வாட்டர் என்னன்றதுக்காக தான் my question is. ஐடியல் இப்போ அந்த நம்ம அடல்ட்ஸ்க்கு சொல்றோம் இல்லையா மேம், Ah, 7 to 8 exactly. liters 3 liters of water per day ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி what is the ideal intake of water for these children அப்படின்றது தான் அவங்களோட கேள்வி. 3 வயசுலேருந்து 5 வயசுக்கு 2 டம்ளர் குடிச்சாலே போதும். 5லேருந்து 10 வயசுக்கு போனா 3 டம்ளர் குடிச்சா போதும். 10 வயசுலேருந்து 18 வயசுக்கு 4 டம்ளர் குடிச்சா போதும். அன்லெஸ் வெயில் அடியில் இருக்காங்க, ஸ்வெட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா குடிக்கணும். பட் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ஸ்கூல்ல இருக்காங்க, தே ஆர் அண்டர் த சீலிங், தென் தே டோன்ட். பட் சம் சில்ட்ரன் ஸ்வெட் நிறைய வேர்க்கும் சில குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம உணவுலேயே இருக்குமா நிறைய வந்து இந்த இது இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்க, 7:30 மணிக்கு நீங்க டம்ளர் தண்ணி குடிச்சா நிச்சயமா சாப்பிடாது குழந்தை. ஸோ யூ ஷுட் நாட், உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி கொடுக்க கூடாது. வேணா சிப் பண்ணிக்கலாம், பட் நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா டைஜஸ்டிவ் ஜூசஸ் வந்து டைல்யூட் ஆயிடும். அதனால உணவோட மிதமா கொடுக்கணும். உணவுக்கு முன்னாடி சிப் தான் பண்ணும். உணவு சாப்பிட்டுட்டு 1/2 an hour கழிச்சு தண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். பட் டோன்ட் கிவ் டூ மச் வாட்டர் பிஃபோர் ஆர் டியூரிங். சாப்பிட்றதே இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி கொடுக்க கூடாது. Thank you, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Ma'am, ஒரு பேரண்டோட கன்சர்ன், she has a 17-year-old boy and he has the urge to eat. எப்ப பாரு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு அர்ஜ் இருந்துட்டே இருக்கான். அண்ட் சாப்பிட்ற குவான்டிட்டியும் வந்து அவனுக்கு கன்டென்ஷனே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அடல்ட் சாப்பிட்றதுல டபுள் ஆர் ட்ரிபிள் த குவான்டிட்டி ஆஃப் கன்சம்ஷன் வந்து அந்த பையன் சாப்பிட்றான். ஃபார் 17 years நீங்க சொன்ன மாதிரி ஓவர் வெயிட்டா அவன் வந்து 106 kilos வெயிட் இருக்கானா.
பட் அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா he becomes very aggressive. போட்டு அடிக்கிறது, பிசிக்கலா அபியூஸ் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பிஹேவியர்ல வந்து இஸ் கெட்டிங் இன்டல்ஜ்ட். அண்ட் அவன் ஆல்ரெடி வந்து பிபி, ஹை பிபி இருக்கு, அண்ட் he is on medication for hypertension. பிபிக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். த மதர் இஸ் எப்படி அவனுடைய வந்து ஃபுட் இன்டேக்கை வந்து கர்வ் பண்றது அப்படின்றதுல கன்சர்னை வந்து கேட்க சொல்லியிருக்காங்க மேம் உங்கள்கிட்ட. ஷுவர். இப்போ வந்து காத்தால பால் ஆர் சம்திங் யூ கிவ் அரௌண்ட் 6:37 எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் போது 2 இல்ல 3 இட்லிக்கு மேல கொடுக்க வேண்டாம். அது கூட நான் சொன்ன மாதிரி பருப்பு இல்ல சாம்பார் இதை போட்டு கொடுத்தா இல்ல எக்கு சாப்பிடுவாங்கன்னா எக்கு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது போரும். அது மைண்டை மாத்துங்க. After within 1.5 to 2 hours, if he's asking something, வெள்ளரிக்காய் கொடுங்க, தக்காளி கொடுங்க, இல்ல கேரட் ஸ்டீம் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி கொடுங்க. ஸோ பேசிக்கா மீல் டைமிங்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த டைம்ல தான் ரைஸ் இல்ல தோசை இல்ல இட்லி அந்த மாதிரி கொடுக்கணும். மற்ற டைம்ல ஃப்ரூட்ஸ் இல்ல வெஜிடபிள் கொடுக்கணும், இல்ல சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மைண்டை மாத்தணும். பிகாஸ் அவர் முதலேருந்து 17 இயர்ஸ்க்கு இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு he feels நிறைய சாப்பிடணும். கொஞ்சம் டைம் ஆகும், பட் யூ கேன் ஒர்க் வித் them where you slowly change the mind that he's had enough. இப்போ எதா வேணா வெள்ளரிக்காய் கிடைக்கும், தக்காளி கிடைக்கும், இவ்வளவுதான் கிடைக்கும். But he's becoming aggressive, ma'am. He's becoming aggressive and starts physically abusing ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. Correct. It takes time, but slowly you have to change the nature of the child. I understand it's not easy. It is difficult, but we have to work around it. இல்லைன்னா 106ல 130 கிலோ ஆனா என்ன பண்ண முடியும்? கஷ்டம் தானே. So we have to work around and say no where we have to say no. கொஞ்ச நாளையில they'll understand. See, இப்போ அக்ரெசிவா ஆனோடனே இன்னும் கொஞ்சம் கொடுத்தோம்னா வாட் ஆர் யூ செட்டிங் அ ட்ரெண்ட்? அடிச்சு வச்சு பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கிடைக்கும். அந்த ட்ரெண்ட் செட் பண்ணக்கூடாது. கிளியரா எஸ் இவ்வளவுதான் உனக்கு ஓவர், வேணா தண்ணி குடி, வேணா இது பண்ணு, அந்த மாதிரி. இட்ஸ் டிஃபிகல்ட். ஐ நோ இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு சே, அந்த பேரண்ட்க்கு கஷ்டம்தான், பட் மெதுவா பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த குழந்தையும் கஷ்டப்பட போறது, அந்த பேரண்ட்டும் கஷ்டப்படும். தேங்க்யூ மேம். அண்ட் ரூலிங்க்கும் நியூட்ரிஷனுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா மேம்? சி பேசிக்கா ட்ரூலிங் ஆகிற குழந்தைகள் வந்து அந்த அளவு சாப்பிட மாட்டாங்க யூஸ்வலி, பிகாஸ் இட்ஸ் வெரி இது. ஸோ அதுக்கு ஏதாவது மெடிக்கேஷன் இருந்தா கொடுத்து அதை எந்த அளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு தென் அட் கரெக்ட் டைம்ஸ் வி கேன் கிவ் ஃபுட். ஏன்னா அந்த ட்ரூலிங் ஆகி இரிட்டேஷன் தானே அது குழந்தைகளுக்கு, அப்ப அவ சாப்பிட மாட்டான். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். So now we will have Dr. Janaki ma'am to ma'am, if you have any questions you can ask, or we can conclude with your concluding note ma'am. Thank you Malika. ரொம்ப need of the hour session and a very common prevailing problem இன்னைக்கு நம்ம அட்ரஸ் பண்றோம். மேடம் தாரிணி கிருஷ்ணன் நிறைய நம்மளுக்கு இன்னைக்கு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒபிசிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட், இதை பத்தி இந்த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் டீல் பண்ணும்போது என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும், இஷ்யூஸ்க்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலான்னு ரைட் ஃப்ரம் ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒபிசிட்டி வருதுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பாடி கம்போசிஷன், மசில் மாஸ், ஃபேட் மாஸ் பத்தி பேசினாங்க. மசில் மாஸ் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆக்டிவிட்டி ரொம்ப இல்லை. ஃபேட் மாஸ்ல நீங்க நிறைய ஃபுட் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஜாஸ்தி வந்தா ஒபிசிட்டி வருது, மூவ்மெண்ட் இல்லை. So it complicates their activity and it complicates their health also. அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி சொன்னாங்க. The last question that overeating boy அவரை பத்தி பேசினப்போ நான் கூட அதை பத்தி I would like to add some inputs. Compensatory behaviors நிறைய இருக்குங்க இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு. When they feel bored, usually when they feel bored they will resort to eating. நம்மலாம் கூட சோகமா இருந்தா உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த குழந்தைங்களுக்கு காம்பன்சேட்டரி பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
ஸோ நம்ம அந்த போர்டமா இல்லாம இருக்காங்களா, ஒண்ணுமே செய்யாம இருக்காங்களா, அந்த நேரம் அதை கொஞ்சம் பார்க்கணும். அதர் ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணுவோம் இல்லையா, டிவார்மிங் இருக்கா, அல்சரேஷன் இருக்கா, அதெல்லாம் கூட பார்க்கலாம். இப்போ ஆட்டிசம்னா காமனா ரிஸ்பெரடான் சாப்பிடுவாங்க. ரிஸ்பெரடான், சீசோதான் பிளஸ் கிளாசிக் ஹங்கர் பேன்ஸ் உண்டு பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் அது. நீங்க ரொம்ப நாளா அதை கொடுத்துன்னு வரீங்கன்னா உடனே ட்ரை டு ஹேவ் அ ரிவ்யூ கன்சல்டேஷன் வித் யுவர் சைக்கியாட்ரிஸ்ட். யார் பிரிஸ்கிரைப் பண்றாரோ அது அவர் சிமிலர் எஃபெக்ட்டுக்கு வேற மெடிசன் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ ரிஸ்பெரடானுக்கு அங்க இருக்கும் வெயிட் கெயினுக்கும் ரொம்ப காரிலேஷன் இருக்கு. ஸோ அதையும் நீங்க ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மேடம் சொன்ன மாதிரி பேரண்டிங் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து பேரண்ட்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம முதல்லேருந்தே ஓவர் பர்மிசிவாகவும் இருக்க வேண்டாம், ஓவர் ரெஸ்ட்ரிக்டிவாகவும் இருக்க வேண்டாங்கிற பாயிண்ட்டை நல்லா சொன்னாங்க. அப்புறம் வந்து செல்ஃப் ரெகுலேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. அவங்க இயற்கையாவே நம்ம எல்லாருமே செல்ஃப் ரெகுலேஷன் நமக்கு வரும். ஆனா குழந்தையிலேருந்து வரும்போது அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியும் அவங்க கண் காமிச்சாலே கொடுத்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் நெஞ்சம் அந்த செல்ஃப் ரெகுலேஷன் வரதும் டெவலப் ஆகிறதும் போயிடும். ஸோ அதை முதல்ல இருந்தே பிடிக்கணும், முதல்ல விட்டுட்டு வாழை பிடிக்க முடியாது. ஸோ முதல்ல இருந்தே செல்ஃப் ரெகுலேஷனை நீங்க எப்பவுமே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே வரணும். அது ரொம்ப முக்கியம்னு மேடம் சொன்னாங்க. தென் அஃப்கோர்ஸ் கட் கார்ப்ஸ், இன்க்ரீஸ் பிட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுதான் நல்லது. இந்த குழந்தைங்க அவங்க வெயிட் இருக்கோ இல்லையோங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் நிறைய நான் பாக்குறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுத்தா போறோம், நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அளவான சாப்பாடு, போர்ஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அளவான சாப்பாடு, நல்ல தேர்ந்த ஃபுட், என்ன செலெக்ஷன், ஃபுட் செலெக்ஷனும் ரொம்ப முக்கியம், பார்த்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய போற மாதிரி கொடுக்கணும். அது வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் வாட்டர், இதை எப்படியான நம்ம சோர்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு. இது நம்ம ஆக்டிவிட்டிஸ் மூலமா, நான் வுட் லைக் டு ஆட், குட்டி குட்டி அந்த அவுன்சஸ் கண்டெய்னர் இருக்குல்ல, அது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியோ ஒரு கேம் மாதிரியோ, நான் குடிக்கிறியா நீ குடிக்கிறேன்னா பார்க்கலாமா, அந்த மாதிரி ஏதானு பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும். அதனாலதான் நிறைய யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நியூட்ரிஷனை வந்து சென்டர் பேஸ்ட் ப்ரோக்ராமா மாத்துறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸால அவங்களுக்கு இருக்கிற பிஸி லைஃப்ல, ஒர்க் டேஸ்ல நிறைய பார்த்து அவங்களால பண்ண முடியலங்கிற இது கன்சர்ன் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறாங்க. அதை நம்மளோட என்ஜிஓஸ்ல நம்மளால பண்ண முடியலன்னாலும், முடியுதோ இல்லையோ தெரியல எனக்கு, பட் பேரண்ட்ஸ் நீங்க உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு, நான் கிரீன்ஸ் இந்த வாரம் சூப் பண்றேன், எந்தெந்த குழந்தைகளுக்கு எத்தனை வேணும்னு சொல்லுங்க, நான் அவ்வளோ அனுப்புறேன், அந்த மாதிரி உங்களுக்குள்ள பேசிக்கலாம் பேரண்ட்ஸ்குள்ள. சில பேரால பண்ண முடியும், சில பேரால பண்ண முடியாது. ஸோ யூ பே லிட்டில் எக்ஸ்ட்ரா டு தட் பேரண்ட். அவங்க சூப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை இஃப் யூ சென்ட், எவ்வளவு பேருக்கு வேணும்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அதை நீங்க ஸ்கூல்ல, அதுவும் ஒரு ஆக்டிவிட்டிங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் பாடத்திட்டம் சொல்லி தரது மட்டும் இல்ல, அவங்களோட ஹெல்த், அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே நம்ம அங்க ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கு. இல்லைன்னா நீங்க என்ன ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இதெல்லாமும் உங்களோட கரிக்குலம்ல கொண்டு வாங்க. ஸோ அந்த சூப் சாப்பிட்றாங்களோ, அந்த காய்பழம் சாப்பிட்றாங்களோ, இல்ல அந்த தண்ணி குடிக்கிறாங்களோ, எல்லாத்தையுமே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொண்டு வரணும். ப்ராஜெக்ட் டேன்னு போட்டு அன்னைக்கு எதெல்லாம் பிடிக்காத ஃபுட்டோ அன்னைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சு இதை சாப்பிட்டா ப்ரைஸ், அந்த மாதிரி ஏதாவது அதை கொஞ்சம் நம்ம ஒரு ஜாய்ஃபுல் ஆக்டிவிட்டியா மாத்துறதுக்கு யோசிக்கணும். தென் மேடம் சொன்னாங்க, எனக்கு மெயினா நிறைய புரிஞ்சது வந்து கலர்ஸ், சுகர், ஆயில், ஸ்பைஸ், இந்த 4 அவாய்ட் பண்ணுங்க ப்ளீஸ். முதல்ல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே. நான் வந்து நிறைய நம்மளுக்கு மனசு கேட்காத பேரண்ட்ஸ், பசங்க கேட்கறாங்க, மீன் வச்சாதான் சாப்பிடுவான், சிக்கன் வச்சாதான் சாப்பிடுவான், மட்டன் வச்சாதான் சாப்பிடுவான். நான் மைத்ரியிலேயே ஒரு பேரண்ட் பார்த்திருக்கேன், தாம்பரம் சென்டர்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை முன்னாடி குக்கர்ல சாதத்தை வைக்கவே முடியாது, நேர கிச்சன் ஓடி போய் he will finish all the rice in that cooker. பாவம், அவங்களுக்கு சாப்பிடவே சாப்பாடு இருக்காதா, ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அப்போ அதை வந்து கேட்கும் போது. சோ அவங்க வேற யாரோ பக்கத்து வீட்டுல வைக்க சொல்லிட்டு இவன் தூங்கின அப்புறம் போய் அந்த சாத்தை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது நிறைய இருக்குங்க. அது ஃபங்க்ஷன் ஆஃப் த பிஹேவியர் பார்க்கணும், போர்டமா இல்ல எதனால அந்த மாதிரி வருது. ஸோ முதல்ல நீங்க மெடிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணிடணும். டிவர்மிங், அல்சரேஷன் இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு, பிஹேவியர் ப்ராப்ளம்னா காம்பன்சேட்டரி பிஹேவியர்ஸ், அது எதனால வருதுன்னு அதை வச்சுதான் நம்ம அதை அணுக முடியும். ப்ளோட்டிங் அண்ட் கேஸ்ட்ரிக்கு ஹோம் ரெமெடிஸ் கொடுத்தாங்க, ஜீரா வாட்டர், பெட்டல் லீவ்ஸ்ல பண்ணணும், அதெல்லாம் சொன்னாங்க. ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், காய்கறி ரொம்ப முக்கியம்.
அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஜூஸ்னு கொடுக்கணும்னு நினைக்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் அதை ஹோலா ஃப்ரூட்டை கட் பண்ணி குட்டி குட்டியா டைஸ் பண்ணுங்க, இல்ல ஸ்கிராப் பண்ணுங்க, பண்ணிட்டு மேல ஏதாவது குட்டியா ஒரு ஸ்வீட்னர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு, ஆர்டிபிஷியல் இல்ல நேச்சுரல், ப்ரிஃபரபிளி ஜாகரி இல்லைன்னா அந்த பாம் சுகர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் அதை வந்து இது பண்ணிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதை கொடுக்கறதுக்கு பழக்குங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா ஜூஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா வந்து அவ்வளோ ஹெல்த்தி இல்லைன்னு தான் இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க ஜூஸ்ல உங்களுக்கு அதே நியூட்ரிஷன் கிடைச்சிரும்னு நம்ம நினைக்கிறோம். ஃப்ரூட்ல கிடைக்கிற நியூட்ரிஷன் ஃப்ரூட் ஜூஸ்ல கிடைக்காது. ஸோ வி ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஸோ இந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசணும். மேஜர் தீம்ஸ் இன்னைக்கு நம்ம எடுத்துன்னு போக வேண்டியது வந்து செமி சாலிட் ஃபுட். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரன் போகும்போது தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்கும் போது உணவே மருந்தான்னு சொல்றோம் இல்லையா. ஸோ செமி சாலிட் ஃபுட்டை நம்ம என்கரேஜ் பண்ணணும், கொடுக்கணும். போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எல்லாருமே வீட்டுல நான் ஆளுக்கு 3 இட்லி தான் தட்டுல போட்டாச்சு, எல்லாரும் சாப்பிட்டோம், ஃபினிஷ் அப்படிங்கிற கான்செப்ட் வரணும். ஒண்ணுமே இல்ல, கவுண்டர்ல காலியா இருக்கு, கேசரோல்னு ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி அந்த போர்ஷன் கண்ட்ரோல்ல நீங்க ஏதாவது பண்ணி அந்த என்வாயன்மெண்ட்ல அதை கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஃபுட் செலெக்ஷன் 3rd பாயிண்ட் மேடம் சொன்னாங்க. அண்ட் ரெஜிமெண்ட் ரொம்ப முக்கியம். ரெஜிமெண்ட் இருக்கணும், கரெக்டான டைம்ல சாப்பிடணும். டின்னர் டைமோ, லஞ்ச் டைமோ, பிரேக்ஃபாஸ்ட் டைமோ டைமிங் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம சொல்றது ஈஸி, ரொம்ப கஷ்டம் தான். பட் வி ஆர் ஆல்சோ கால்டு சூப்பர் மாம்ஸ் இல்லையா, சூப்பர் பேரண்ட்ஸ். வேற வழி இல்ல. நம்ம அடுத்த பின்னாடி வர பெரிய பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி முதல்ல இருந்தே கொஞ்சம் சின்ன சின்ன அணுகுமுறைகள் நம்ம பண்ணிதான் ஆகணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட். அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப 100% கரெக்ட். அப்பதான் போன் நிறைய பேசிட்டு இருப்போம், இல்ல டிவியில சீரியல் ஓடிட்டு இருக்கோம், இல்ல மொபைல்ல பேரண்ட்ஸே நோண்டிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ் கால்ஸ் வரும். ஸோ எனக்கு எப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தெரியல. பட் நீங்க முடிச்ச வரைக்கும் உங்க ஆஃபீஸ், உங்க லீஜர், உங்க சோஷியலைசேஷனையும் இந்த குழந்தை தூங்குற ஏரியாவையும் நீங்க பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணணும். ஸ்லீப் ஹைஜீன்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த குழந்தைக்கு. அவங்களுக்கு சின்ன போட்டோ சென்சிட்டிவா இருப்பாங்க. குட்டி லைட், அந்த இந்த மொபைல் சார்ஜ் பண்றோம், அதுல ஒரு குட்டி ரெட் லைட் எரியும். அந்த சின்ன சின்ன லைட்டு கூட அவங்களோட ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், சீஷரை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இருந்தா கூட அது ஒரு டேப் போட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட், ஸ்லீப் ஹைஜீன். ஸோ வி ஆர் டேக்கிங் தீஸ் மெயின் மெசேஜஸ்: செமி சாலிட் ஃபுட், போர்ஷன் கண்ட்ரோல், ஃபுட் செலெக்ஷன், ரெஜிமெண்ட் அண்ட் கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட். ஸோ இதுல தான் நம்ம பிஹேவியர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண முடியும், வெயிட் ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட நியூட்ரிஷனையும் மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் நமக்கு இன்னைக்கோட டேக் அவே மெசேஜ். தேங்க்யூ so much, Dr. Darshini Krishnan, and thank you for the Maitri, our knowledge partner. And as always, thank you, Malika. You conducted this panel so smoothly and effectively. And thank you all parents. Please keep in touch, stay in touch with us, come back with more concerns. We will do our best to help you out. Thank you so much. Thank you, ma'am. Thank you, Janaki, ma'am. Yeah. இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் நீட் சீரீஸ் 7 முடிவுல வந்துட்டோம். எல்லாருக்கும் கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கலந்து கொண்டு வரவிருக்கும் முக்கியமான தொடர்களிலிருந்தும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததா ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மருத்துவர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களின் தகவல்களோட உங்க குழந்தைகளோட ஏதாவது வரைபடமோ இல்ல அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட், சாதனைகள், இந்த மாதிரி இல்ல உங்க அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணணும். ஏதாவது ஒரு டிட்பிட்ஸ், அதுல மத்த பேரண்ட்ஸ்க்கு லேர்னிங் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்க கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் மாதிரி இல்ல ஏதோ ஒரு டிட்பிட்ஸ் மாதிரி நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னா இமெயில்ல சாட் பாக்ஸ்ல we have already sent அந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன நியூஸ் லெட்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் கீழே லிங்க் அட்டாச் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்லையுமே நீங்கள் போய் பார்க்கலாம், நம்மளோட நியூஸ் லெட்டர்ஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆனது. இந்த சீரீஸை புதுசாக பார்க்குறவங்க முன்னாடி நடந்த செஷன்ஸை பார்க்கறதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி வந்துடும். ஸோ அடுத்த மாதம் வந்து நம்மளுக்கு 25ஆம் தேதி மார்ச் மாதம் ஸ்பெஷல் நீட்ஸோட சீரீஸ் இருக்கு, சீரீஸ் 8. So we request you all to participate in that also and get benefited. Thank you all, ma'am. Thank you, Dharini, ma'am. Yeah, Thank you, ma'am. My pleasure. Thank you. Thank you so much, ma'am. Dharini ma'am, thank you Yeah. so much. So Thank you. much. Pleasure is mine. Okay. Thank you. Bye.